ஜி, இன்னைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒண்ணு பார்க்கலாம். எப்படின்னு பாருங்க. ஓகே, நேத்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 161 சொல்லி அடிச்சிருக்கான். இது எப்படின்னு மட்டும் பார்த்துக்கலாம். இத வச்சு நம்ம அடுத்த பேட்டர்ன் எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். ஓகே, எப்படின்னு பாருங்க. இங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏபி பாருங்க. ஏபி வந்து 56 ஓகேவா? ஏபி 56 அதுக்கு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபில வந்து 06 ஓகேவா? ஏபி 56க்கு ஒரு 06 என்னன்னா, இங்க ஏ போர்டு வந்து 5 இந்த 5க்கு வந்து பவர் வந்து 0 இவன் என்னன்னா 56க்கு ஒரு 06 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? 56 அதுக்கு ஒரு ஏபி வந்து 06 ஓகே. இப்போ இங்க 66 அடுத்த பி போர்டு 6ம் பார்த்தீங்கன்னா 66 வேற 6 நமக்கு பார்த்தீங்கன்னா அதிகமா மேக்ஸிமம் வந்து இந்த மாசம் 6 அதிகமா அடிக்கல. இது அடுத்த 6 பார்த்தீங்கன்னா, இதான் இது அடுத்த 6 நமக்கு. இப்போ இங்க 66ன்னு அடிச்சிருக்கேன். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்க 56 அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, 56க்கு இங்க 06ன்னு அடிச்சுட்டான். அடுத்து 66ன்னு இருக்கு. அப்ப 66க்கு இந்த ஏ போர்டு 6க்கு பவர் பார்த்தீங்கன்னா 1. அப்போ 66க்கு ஒரு 16ன்னு அடிக்கணும் ஏபில. அவன் கரெக்ட்டா வந்து ஏபில வந்து 16 சொல்லி இந்த கேம் வந்து முடிச்சிருக்கான். ஓகேவா? இப்போ வந்து இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, இப்போ 56க்கு 06 முடிச்சுட்டான். 66க்கு ஒரு 16 முடிச்சுட்டான். ஓகேவா? இப்போ நமக்கு நல்லா நோட் பண்ணி பாருங்க. இப்போ இது ஏபில முடிச்சுட்டான். இப்போ ஏசில பாருங்க. ஏசில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு ம் ஏசி 56ன்னு அடிச்சுட்டான். இங்க ஏசி வந்து 66ன்னு அடிச்சுட்டான். அந்த ஏசி 66க்கு ஏ போர்டு 1க்கு பவர் பண்ணா 66க்கு ஏசி 66க்கு ஏசி வந்து 16ன்னு அடிச்சுட்டான். ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏசி 66க்கு ஏசி 16 அடிச்சுட்டான். இங்க ஏசி 56 இருக்கு. அப்ப அந்த ஏசி 56க்கு ஒரு நமக்கு 0 ஏசி வந்து 06 அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, இப்ப ஏசி வந்து 06 வரணும். ஏன்னா, நமக்கு வந்து பாருங்க, இந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏபி 56க்கு ஒரு ஏபி வந்து 06 அடிச்சுட்டான். ஓகேவா? இங்க ஏபி 66க்கு ஒரு ஏபி வந்து 16 அடிச்சுட்டான். இப்போ இங்க ஏசி 56க்கு ஒரு ஏசி வந்து 06 அடிக்கணும். இந்த ஏசி 66க்கு ஒரு ஏசி வந்து 16 சொல்லி கேம் அடிச்சு முடிச்சுட்டான். அப்போ நமக்கு வந்து ஏசி வந்து 06 ஒண்ணு பெண்டிங் இருக்கு. ஓகேவா? அது இன்னைக்கு வர மாரி இருக்கு. என்ன ரீசன் நான் சொல்றேன். அப்ப ஏசி வந்து 06 வரணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்க 15ன்னு இருக்கு. ஏபி வந்து 15. 15க்கு ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா 16ன்னு அடிச்சுட்டான். 15க்கு 16 இங்க அது கீழயே பார்த்தீங்கன்னாக்கா 06 ஓகேவா? அப்ப 06க்கு ஒரு 05 வந்தா அந்த கேம் கம்ப்ளீட் ஆகும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 15 15 இங்க ஒரு 16 ஓகேவா? 15க்கு 16 இங்க 06க்கு ஒரு 05 வந்தா அந்த கேம் வந்து கரெக்ட்டா வந்து கம்ப்ளீட் ஆகும். நல்லா நோட் பண்ணி பாருங்க. 6க்கு 5, 5க்கு 6 அதேதான் சேம் நம்பர் தான். இந்த 1 அதுக்கு 0ன்னு அடிச்சான். 1 அத அடிச்சுட்டாருன்னா 0 அடிச்சான். இங்க திரும்ப நமக்கு 1 அதுக்கு 0ன்னு அடிச்சானாக்கா, கரெக்ட்டா மேட்ச் ஆகும் இந்த பேட்டர்னு. அப்போ நமக்கு 056 வந்தா இந்த இன்னைக்கு வந்து பேட்டர்ன் முடியும்னு நெனைக்கிறேன். ஓகேவா? இது புரியுதா பாருங்க. கொஞ்சம் திரும்ப கூட நான் டீப்பா சொல்றேன். ஓகே எப்படின்னு பார்த்துக்கோங்க. இங்க ஏபி 56க்கு ஒரு நம்பர் மட்டும் பவர் பண்ணி ஏபி வந்து 06ன்னு அடிச்சுட்டான். ஏபி 56க்கு 06ன்னு அடிச்சுட்டான். அடுத்து ஏபி வந்து 66க்கு ஏபி வந்து 16 சொல்லி அடிச்சுட்டான். இது வந்து ஏபி பேட்டர்ன் முடிச்சுட்டான். இப்ப அதுல ஏசி பார்த்தீங்கன்னா, ஏசி 66க்கு ஒரு ஏசி வந்து 16 முடிச்சுட்டான். இப்போ ஏசி 56க்கு ஏசி வந்து 06 அடிக்க வாய்ப்பு இருக்கு. ஏசி வந்து 06 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது ஏன் இன்னைக்கே வரணும்னாக்கா, நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க ஏபி 15 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணா ஏபி 16 15க்கு 16 அப்போ 05க்கு ஒரு 06 அடிக்கிறது தான் லாஜிக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏபி வந்து 05 வந்தா, இங்க 06 பக்கத்திலேயே அடிச்சிருக்கான். அப்போ நமக்கு வந்து ஏபி வந்து 05 வரணும். அப்போ நமக்கு ஏசி வந்து 06 வரதுனால 056 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். ஏன்னா, இங்க பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஏபி வந்து ஏசி 58, ஏசி 59, ஏசி 60ன்னு வரணும். அவன் 3வது பேட்டர்ன் கண்டிப்பா அவன் திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏசி 60க்கு அவன் என்ன பண்ணானாக்கா, ஏசி வந்து 06 திருப்பி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து நமக்கு வந்து ஏசி வந்து கரெக்ட்டா 06 வரணும். 056 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஒரு பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா 056 ஓகே. இத நம்ம லாக் பண்ணிட்டு அடுத்த ஒரு பேட்டர்ன் சொல்றேன். அதுவும் நமக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பார்த்தீங்கன்னா பிசி பாருங்க. பிசி வந்து 46 அடிச்சிருக்கான். பிசி 46 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி 56 46, 56 அப்புறம் 2 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 66 வரணும். 2 நாள் விட்டு 66ன்னு அடிக்கணும். அவன் என்னன்னா 3 நாள் விட்டு 66 சொல்லி அடிச்சுட்டான். ஓகேவா? 46, 56, 66 அவன் கரெக்ட்டா வந்து 2 நாள் கேப்பா நான் 3 நாள் தள்ளி அடிச்சான். 1 நாள் தள்ளி அடிச்சுட்டான். இப்ப நமக்கு அதே மாரி பார்த்தீங்கன்னா, பிசி 76, பிசி 86, பிசி 96 இங்க வரணும். ஆனா நேத்தே சொன்னேன், இன்னைக்கு இத மாரி ஸ்ட்ரெயிட்டா அடிக்க மாட்டான். அப்போ 1 நாள் தள்ளி அடிக்க வாய்ப்பு இருக்கு. பிசி 96 அப்ப இன்னைக்கு பிசி வந்து 96 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா?
பிசி 96 வந்தா நமக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. 2மே சொல்றேன். ஏ போர்டுக்கு என்னன்னா, இந்த பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒத்தையர் ரெட்டையர் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, இங்க ஏசில வந்து 56 சொல்லி அடிச்சுட்டா ஒத்த நம்பர். ஏசி வந்து ஒத்த நம்பரு. அடுத்து பார்த்தீங்கன்னா 66 இது ரெட்டை நம்பரு. திரும்ப பார்த்தீங்கன்னா, ஏசில வந்து 96 ஒத்த நம்பரு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, 16 ஒத்த நம்பரு. இப்ப நமக்கு இன்னொரு ஒத்த நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒத்த நம்பர்ல பார்த்தீங்கன்னா, இன்னும் நமக்கு வந்து ஏசி பார்த்தீங்கன்னா 76ம், ஏசி வந்து 36 தான் பெண்டிங்ல இருக்கு. அப்ப நமக்கு வந்து பி போர்டு வந்து பிசி 96 வரதுனால, நமக்கு வந்து பிசி 96 வரதுனால, ஏசி வந்து 796 அப்படி இல்லன்னா 396 ஓகேவா? நமக்கு வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, ஏபில ஒரு 79 அடிச்சுட்டான். அதனால அதையும் நம்ம லெஸ் பண்ணாக்கா நமக்கு வந்து ஒரே நம்பர் பார்த்தீங்கன்னா, 396 சொல்லி ஒரு நம்பர் இருக்கு. அத இன்னைக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேவா? புரியுதா பாருங்க. நம்ம ஒத்தையா ரெட்டையா நம்ம எவ்வளோ குடுத்துருக்கோம். வின்னிங் வந்திருக்கு. இப்ப நம்ம வந்து ஏசில பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏசில வந்து 56 சொல்லி 56ன்னு அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 66 ரெட்டை நம்பர் அடிச்சுட்டான். எப்பயுமே ஒரு நடுவுல ஒத்த நம்பர் அடிச்சுட்டு ஒரு ரெட்டை நம்பர் ஒரு குழு ஒண்ணு குடுப்பான். அது 66ன்னு சொல்லி அடிச்சுட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 96 அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு 16 அடிச்சுட்டான். ஓகே. இன்னும் நமக்கு இருக்கிறது 2டே நம்பர் தான். ஒண்ணு ஏசி வந்து 76 ஏசி வந்து 36. நமக்கு இன்னைக்கு பிசி வந்து 96 வரதுனால, நமக்கு வந்து 2டே ஆப்ஷன் தான். ஒண்ணு 796 அப்படி இல்லன்னா 396 ஓகேவா? இந்த 2 நம்பர் தான் ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் அந்த 79 முந்தா நாள் தான் ஏபில அடிச்சான். அதனால திரும்ப நமக்கு 396 கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே இருக்கு. ஓகேவா? இது புரியுதா பாருங்க. இந்த பேட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்க. வரலாம். ஓகே. இந்த 2 நம்பர் நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நெறைய கெஸ்ஸிங் வரும். அது எத குடுக்குறதுன்னு கொஞ்சம் ஆப்ஷன் கொஞ்சம் கன்ஃப்யூஸா தான் இருக்கு. ஓகே. அடுத்து சப்போர்ட்டுக்கு மட்டும் ஒரு ஏபி மட்டும் நான் சொல்றேன். அந்த ஏபி மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கெஸ்ஸிங்லாம் இல்ல. இது வந்து என்னுடைய வரணும் ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்க்கலாம் எப்படின்னு. என்னன்னா, இங்க வந்து நமக்கு நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து 16. இந்த ஏபி வந்து 16 இந்த ஏபி 16ம் 16ம் ப்ளஸ் பண்ணா 32ன்னு வரும். அந்த 32 இன்னைக்கு நம்ம சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இங்க ஏபி வந்து 16 அடிச்சுட்டான். அந்த 16 கூட்டுனா நம்ம 32ன்னு வரும். அந்த 32 வந்துட்டு இன்னைக்கு சப்போர்ட்டுக்கு வந்து ஏபி 32 ட்ரை பண்ணுங்க. நம்ம வந்து இத மாரி எவ்வளோ டைம் அடிச்சிருக்கான். இது வந்து நமக்கு ஏபில ஒரு 32 ஒண்ணு பெண்டிங் இருக்கு. அது வந்து இன்னைக்கு வரதுனால, அந்த ஆப்ஷன் மட்டும் சொல்றேன். சும்மா சப்போர்ட்டுக்கு ஒரு 5 பீஸா ட்ரை பண்ணி பாருங்க. ஏபி மட்டும். சி போர்டு வந்து உங்களுக்கு எது வருதோ ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஏபி 32 கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஏன்னா அது மிஸ் ஆயிட போது. இந்த மாரி வரும்போது கரெக்ட்டா அத அடிச்சிடறான். ஏன்னா நம்ம நெறைய டைம் அடிச்சிருக்கான். இந்த ஏபில ஒரு 15ன்னு அடிச்சான்னா, அத வந்து ப்ளஸ் பண்ணி 30ன்னு அடிப்பான். அது மாரி எவ்வளோ அடிச்சிருக்கான், அது எங்க அடிச்சிருக்கான்னு கரெக்ட்டா பார்க்க முடியல இப்போ. ஓகே. இன்னைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஏபி வந்து 05 வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏபி 05 வந்தா 056 அப்புறம் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த நம்பர் பாருங்க. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 396 பிசி 96 வருது. 396 அடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஏபில வந்து 32 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? வரலாம். ஓகே ஜி. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.